முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மகள் என தன்னை கூறிக்கொள்ளும் ஜெயலட்சுமி என்பவர் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள் என்ன? அதிமுக தலைமை அலுவலகத்தில் நேற்றைய தினத்தோடு அந்த விருப்ப மனு அளிக்கக்கூடிய நிகழ்வு என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. நேற்றைய தினத்தில் அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய மகள் என கூறிக்கொள்ளும் ஜெயலட்சுமி என்பவர் நேற்றைய தினத்தில் விருப்ப மனு அளிக்க வந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா தான் அந்த விருப்ப மனுவை அதிமுக தலைமை அலுவலகத்தில் பெற்றுக் கொண்டிருந்தார். ஜெயலட்சுமி வந்தவுடனேயே அவரிடம் விருப்ப மனு வாங்க முடியாது என கூறிவிட்டு தான் சாப்பிட செல்வதாக கூறிவிட்டு சென்று விட்டதால் ஜெயலட்சுமி விருப்ப மனு அளிக்காமலேயே திரும்ப சென்றிருக்கிறார். ஏற்கனவே அவர் விருப்ப மனு வாங்க வரும்பொழுது ஒரு சர்ச்சை என்பது ஏற்பட்டது. குறிப்பாக அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு திருமணமாகவில்லை, அப்புறம் எப்படி மகள் வந்தது என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக, சந்தேகமாக, ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் நேரடியாக விருப்ப மனு பெற்றிருக்கிறார். எப்படி கொடுத்தீர்கள் என்ற கேள்வி சமூக வலைதளங்கள் வாயிலாக அதிமுகவினருக்கு எழுப்பப்பட்டிருந்த நிலையில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வெடித்த நிலையில் நேற்று வாங்கிய விருப்ப மனுவை திரும்ப ஆண்டிப்பட்டி தொகுதியில் தனக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அவர் கொடுக்க வந்திருக்கிறார். கொடுக்க வந்து அங்கு அதிமுக அலுவலகத்தை சுற்றி அங்கு ஜெயலலிதாவினுடைய சிலை அருகே, எம்ஜிஆர் சிலை அருகே நின்று போட்டோ உள்ளிட்டவைகள் எல்லாம் எடுத்துவிட்டு விருப்ப மனு அளிப்பதற்காக கோகுல இந்திராவிடம் கொண்டு போய் கொடுக்க சென்றிருக்கிறார். ஆனால் கோகுல இந்திரா இதை வாங்க முடியாது என்று கூறிட்டு நான் உணவு அருந்த செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தலையில் அடித்துக் கொண்டு அவர் சென்று விட்டார். அதனால் அவருடைய விருப்ப மனு வாங்கவில்லை. இதனால் அங்கு சிறிது நேரம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஒரு பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மகள் என தன்னை கூறிக்கொள்ளும் ஜெயலட்சுமி என்பவர் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள் என்ன? அதிமுக தலைமை அலுவலகத்தில் நேற்றைய தினத்தோடு அந்த விருப்ப மனு அளிக்கக்கூடிய நிகழ்வு என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. நேற்றைய தினத்தில் அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய மகள் என கூறிக்கொள்ளும் ஜெயலட்சுமி என்பவர் நேற்றைய தினத்தில் விருப்ப மனு அளிக்க வந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா தான் அந்த விருப்ப மனுவை அதிமுக தலைமை அலுவலகத்தில் பெற்றுக் கொண்டிருந்தார். ஜெயலட்சுமி வந்தவுடனேயே அவரிடம் விருப்ப மனு வாங்க முடியாது என கூறிவிட்டு தான் சாப்பிட செல்வதாக கூறிவிட்டு சென்று விட்டதால் ஜெயலட்சுமி விருப்ப மனு அளிக்காமலேயே திரும்ப சென்றிருக்கிறார். ஏற்கனவே அவர் விருப்ப மனு வாங்க வரும்பொழுது ஒரு சர்ச்சை என்பது ஏற்பட்டது. குறிப்பாக அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு திருமணமாகவில்லை, அப்புறம் எப்படி மகள் வந்தது என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக, சந்தேகமாக, ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் நேரடியாக விருப்ப மனு பெற்றிருக்கிறார். எப்படி கொடுத்தீர்கள் என்ற கேள்வி சமூக வலைதளங்கள் வாயிலாக அதிமுகவினருக்கு எழுப்பப்பட்டிருந்த நிலையில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வெடித்த நிலையில் நேற்று வாங்கிய விருப்ப மனுவை திரும்ப ஆண்டிப்பட்டி தொகுதியில் தனக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அவர் கொடுக்க வந்திருக்கிறார். கொடுக்க வந்து அங்கு அதிமுக அலுவலகத்தை சுற்றி அங்கு ஜெயலலிதாவினுடைய சிலை அருகே, எம்ஜிஆர் சிலை அருகே நின்று போட்டோ உள்ளிட்டவைகள் எல்லாம் எடுத்துவிட்டு விருப்ப மனு அளிப்பதற்காக கோகுல இந்திராவிடம் கொண்டு போய் கொடுக்க சென்றிருக்கிறார். ஆனால் கோகுல இந்திரா இதை வாங்க முடியாது என்று கூறிட்டு நான் உணவு அருந்த செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தலையில் அடித்துக் கொண்டு அவர் சென்று விட்டார். அதனால் அவருடைய விருப்ப மனு வாங்கவில்லை. இதனால் அங்கு சிறிது நேரம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஒரு பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.